கருத்தம் இன்றைய நற்செய்தி. பாரம்பரியம் தேவையில்லை, இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1-6 பார்த்தீங்கன்னா, பரிசேயர்லாம் கூடியிருக்காங்க, சரியா? அப்போ சீஷர் என்ன பண்றாங்கன்னா, கை கழுவாம சாப்பிடுறாங்க. அதை பார்த்து யூதர்கள் என்ன சொல்றாங்க, பரிசேயர் எல்லாரும், நீங்க என்ன பாரம்பரியத்தை இது பண்ண மாட்டேங்க, கை கழுவணும்ல, நீங்க கை கழுவாம எப்படி சாப்பிடலான்ட்டு குற்றம் பிடிக்கிறாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால என்ன பண்றாங்க, என்ன கனம் பண்றாங்க, அவர்கள் இருதயமே எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதாவது பரிசேயர் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, உதட்டுல பாத்தீங்கன்னா கர்த்தரை புகழ்றாங்க, ஆனா இருதயம் தூரமா இருக்கு. இன்னைக்கும் சில காரியங்கள் என்னன்னா, நம்ம பாரம்பரியமா கை கொள்றோமே இல்லையா, கர்த்தரோட நமக்கு இருதயம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமையா காணிக்க போடணும், வேதமா வாசிக்கணும், அப்படி கிடையாது. வேதத்தை எடுக்கும்போது தேவன் என்னோட பேசுவார், நான் அவரோட பேசுவேன் ஜபத்தின் மூலமா. தேவனுடைய ஆலயத்தில் அவர் இருக்காது, நான் அவரை தொழுது கொள்வேன், ஆராதிப்பேன் இருக்கணும். ஒரு நாளும் நம்ம இருதயம் அவருக்கு தூரமா இருக்கக்கூடாது. பாரம்பரியமா பண்றது முக்கியம் கிடையாது, அவர் மேல பாசமா அன்பா இருக்கிறது முக்கியம். அதனால இருதயத்தால் தேவனை ஆராதியுங்கள். இயேசு கிறிஸ்துக்கு உங்க வாழ்க்கையில உங்க உள்ளத்துல இடம் கொடுங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். அது மாத்திரம் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். இதுவே இன்றைய நற்செய்தி. மகிழ்ந்தாகட்டும்.